வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதைகள் வித் விஜய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகத்தோட பேரு த ஃபிளாட்மேட்ஸ் ஆர் ஃபோர்ஸ். இது ஒரு 400 பக்கங்களை கொண்ட ஒரு இங்கிலீஷ் நாவல். இது திவ்யா கேஆர்ன்றவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த நாவலை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இதோட ஆத்தரை பத்தி சில தகவல்கள் தெரிஞ்சுட்டு வந்துடலாமா? திவ்யா கேஆர்ன்றவங்க குன்னூர்ல உள்ள சென்ட் ஜோசப் கான்வென்ட்ல படிச்சுட்டு அதன் பிறகு காலேஜ்ல இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறாங்க. பிஜி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய இன்ட்ரெஸ்டால இந்த நாவலை தன்னுடைய ஃபர்ஸ்ட் நாவலா எழுதியிருக்கிறாங்க. உண்மையில சொல்ல போனா இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல்னு சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான சிறந்த படைப்பா தான் இந்த நாவல் இருக்கு. இப்ப இந்த நாவலை பத்தி பார்ப்போம். 2022ஆம் வருஷம் ஓம் அபோட் அப்படின்ற அபார்ட்மெண்ட்ல இருந்து அஸ்வின்ற இளைஞன் மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இதை ஒரு சூசைட் கேஸ்ன்னு சொல்லி போலீஸ் கேஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து 8 மாசத்துக்கு பிறகு அஸ்வினுடைய ஹாஃப் சிஸ்டரான லிசி துபாயில இருந்து புறப்பட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அங்க இருந்துதான் இந்த கதை தொடங்குது. ஏற்கனவே லிசி இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி வாழ்ந்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசியிருந்தாலும் இந்த தடவை அவங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறப்போ அவங்களுக்கு ரொம்ப ஒரு விசித்திரமான உணர்வு வருது. ரொம்ப சங்கடமான ஒரு உணர்வும் வருது. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அண்ணன் அஸ்வின் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போக மாட்டான் அப்படின்றது அவங்க மனசுல ஒரு எண்ணமா உறுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள நுழைஞ்சக்கு அப்புறமும் அங்க நடக்கிற சில விஷயங்கள் அவங்க மேலும் இன்னும் அது தற்கொலை இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரியே நடக்குது சில விஷயங்கள். ஸோ அதன் பிறகு நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு. பிரியான்னு ஒரு பொண்ணு அங்கே வசிக்கிறாங்க 3rd ஃப்ளோர்ல. அந்த பிரியான்றவங்க அஸ்வினோட எக்ஸ் லவர். அவங்க என்கேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் கல்யாணத்துக்கு போற சமயத்துல பிரேக்கப் ஆயிடுது. அந்த பிரியாவோட தம்பியான கிருஷ்ணாக்கு லிசி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிரியா, லிசி, வருண், மிஸ்ஸஸ் நாயுடு, சாந்தினி, யாமினி இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் இணைக்கிறது அஸ்வின் தான். அந்த அஸ்வினோட மரணத்தை சுத்தி தான் இந்த கதை கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த 400 பக்கங்கள் கொண்ட இந்த நாவலை இவங்க 55 சாப்டரை டிவைட் பண்ணி எழுதியிருக்காங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு கேரக்டரோட பெர்செப்ஷன்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கும். இப்போ முதல் சாப்டர் அஸ்வின் இருந்து தொடங்குதுன்னா அஸ்வினோட மனநிலைமை என்ன, அஸ்வின் என்ன பண்ணிட்டு இருந்தா, அஸ்வின் என்ன சொல்றான், என்ன நினைக்கிறான்றது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். அடுத்த சாப்டர் பிரியா கிட்ட போகுது அப்படின்னா அந்த சாப்டர்ல பிரியாவோட மன ஓட்டம் என்ன, அவன் என்ன செயல்கள் செய்யறா, எங்க போறான், எங்க வரான்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு கேரக்டர் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருந்தது. ரொம்ப அழகா கையாண்டு இருக்கிறாங்க. இப்படி லிசி அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி தன்னுடைய அண்ணனோட இறப்பு தற்கொலையா இல்ல யாரால செய்யப்பட்ட ஒரு கொலையா அப்படின்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய அண்ணனோட ரூம் எல்லாம் தேடி பாக்குறாங்க. அப்போ தேடிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற அஸ்வினோட ஒரு டிராயிங் புக்ல ஒரு இமேஜை காணும், ஒரு பேஜை காணும். அந்த பேஜை ஆக்சுவலி அவன் லிசிக்கு ஆல்ரெடி போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான். அது கிழிக்கப்பட்டிருக்கும். அது ஏன் கிழிக்கப்பட்டிருக்கு, அதுக்கும் அஸ்வினோட மரணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா தேடி தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரையா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையில அஸ்வின் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தப்போ ஒரு ரிங்கு கொடுத்திருப்பான். அதை சம்மந்தப்பட்டும் இவங்க விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா தேடி தேடி போக அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் மேலேயா சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே அவங்களுக்கு உறுதுணையா சில பேர் இருப்பாங்க. இப்படி கதை நகர்ந்துகிட்டே போக 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 ஒரு கட்டத்துல அவங்களுக்கு யாருதான் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு ரொம்ப சந்தேகமா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. ஆனா ஒரு வழியா இந்த கதையே அவங்கள அதற்கான காரணம் யாரு, எதனால அந்த மரணம் நடந்தது அப்படின்றத தேடி கொண்டு செல்லும். இதுக்கிடையில பிரியாவோட தம்பியான கிருஷ்ணாவுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும், குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்கும். தான் அஸ்வினை கொண்டுட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். உண்மையிலேயே தான் அஸ்வினை கொண்டானா இல்ல இது போலீஸ் சொன்ன மாதிரி ஒரு தற்கொலை கேஸ் தானா அப்படின்றது தெரிஞ்சுக்க நீங்க இந்த நாவலை வாசிக்கணும். த ஃபிளாட்மேட்ஸ்
ஆர் ஃபோர்ஸ். நான் இந்த நாவலை வந்து கிண்டில் அன்லிமிட்டட்ல வாசிச்சேன். நீங்க ஹார்ட் காப்பியாவும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கண்டிப்பா வாங்கி வாசி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதான் முதல்ல வந்து இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த நாவலை ட்ரை பண்ணலாம். ரொம்ப வந்து சுலபமான இங்கிலீஷ் தான். சில புது வார்த்தைகளையும் நீங்க கத்துக்கலாம். இந்த புக்கோட ஆத்தருக்கு நான் சொல்ல விரும்புற ஒரே விஷயம் என்னன்னா, கண்டிப்பா இது உங்களோட முதல் நாவல்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியான அழகான ஒரு படைப்பு கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய நீங்க வந்து எழுதணும், நிறைய படைப்புகளை கொண்டு வரணும், தமிழ்லையும் நீங்க எழுத முயற்சிக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் கதைகள் வித் விஜய்.